ஏற்று பாடினது ஏஆர் ரஹ்மான். மெக்கரினா இதுவும் பாடினது ஏஆர் ரஹ்மான். ஒரு படத்தில் 2 பாட்டெல்லாம் பாட மாட்டாரு. மயிலே இது வேறு லெவலில் பாடினது ஏஆர் ரஹ்மான். பின்னால் லவ்வுக்காக ஸ்பெஷலாக பாடினது ஏஆர் ரஹ்மான். ஜிகர் இதை பாடினது அல்லாரா ரஹ்மான். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லைல்ல, ஒரு படத்தில் 5 பாட்டெல்லாம் பண்ணதே இல்லை. அனிருத் பார்த்துட்டே இருக்காரு, என்னை காப்பாற்றிட்டியான்றது. அந்த மூஞ்சில் இருக்க அன்பை பார்த்து தான் அந்த படம் பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. கதை கூட கேட்கல. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayutharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus The Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. கல்யாணம் Catering Partner நம்ம வீட்டு கல்யாணம் Catering. அடுத்தது உள்ள வரப்போறது ஒரு புயல். கூட வரப்போறதும் ஒரு புயல். ஒன்று இசை புயல், இன்னொன்று நடன புயல். லெட்ஸ் வெல்கம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மற்றும் நடன புயல் பிரபுதேவா அவர்கள். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறது இந்த காம்போ. ஏஆர் ரஹ்மான் அவர்கள், திரு பிரபுதேவா அவர்கள். 27 இயர்ஸ் மின்சார கனவுக்கு பிறகு இல்லையா மாஸ்டர்? 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் மூலமாக அவர்கள் இணைகிறார்கள். அந்த மூன் வாக் படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது பிகெயின் வுட்ஸ். படத்தினுடைய இயக்குனர் பிகெயின் வுட்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மனோஜ் நிர்மலா ஸ்ரீதரன். லெட்ஸ் வெல்கம் த டைரக்டர் and producer on stage. தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ கோபி. உங்களை யாருக்குமே தெரியாது. ஓகே, உங்கள் ஸ்டேஜில் இப்போ தான் நீங்கள் தான் முதல் முறையாக நிற்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனோஜ்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்கார் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. இவர் தான் அந்த மனோஜ், ஏன்னா நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ திரு மனோஜ் அவர்கள் தான் இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். பிகெயின் வுட்ஸுடைய முதல் படம். அப்போ ப்ரோமோக்கெலாம் பிரச்சனை இல்லை, அவங்ககிட்டே ஒரு பெரிய சேனல் இருக்குது, அதனால் அதில் நிறையா போடுவாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்கவே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இதில் ஏஆர் ரஹ்மான் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர், இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சதுக்கான முதல் காரணம் என்ன? இல்லை சார், அந்த ஜென்டில்மேன் காதலன் 7th ஸ்டாண்டர்டில் பார்த்ததுன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி கொண்டு வரணுன்றது தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 ஆஃப் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேலண்ட் இல்லை, மியூசிக்கில் ரஹ்மான் சார், டான்ஸில் பிரபு சார் தவிர இந்தியாவில் 2 பிக்கஸ்ட் டேலண்ட்ஸ். அப்போது திருப்பி இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமான்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் சார் மூன் வாக். ஓகே, ஸோ அந்த கியூரியாசிட்டி தான் படமே. கண்டிப்பாக. அப்போ இது 2க்கு பஞ்சமே இருக்காது, மியூசிக் அண்ட் டான்ஸுக்கு. ஆமாம். ஓகே. ஸோ எவ்வளவு நாள் ப்ரொடக்ஷனில் இருந்தது இந்த படம்? எப்போ வருது சார்? சம்மர் 2026 ரிலீஸ், ஏப்ரல் ஆர் மே, சம்மர் 2026 ரிலீஸு. 3 வருஷமாக போயிட்டுருக்கு. 3 இயர்ஸாக ஒர்க் போயிட்டுருக்கு. மூன் வாக் அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் லெங்க் காமெடி மூவி தான் சார். எங்களுக்கு வந்து தி ஐடியா இஸ் டு see and try if we can make theatres the happiest place for families for 2.5 hours. அதுதான் மெயின் ஐடியா. அதில் ரஹ்மான் சாரோட மியூசிக், பிரபு சாரோட டான்ஸ்,
அப்படின்னு ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா அதில். இன்னைக்கு நீங்கள் லான்ச் பண்ண போகிறது இதோடைய போஸ்டர்ஸ், ஆடியோ போஸ்டர்ஸா? ஆமாம் ஆமாம் ஓகே. ஆமாம். ஸோ மூன் வாக் அப்படின்றது அதான் படம் சொன்னேன். படத்தில் 5 பாட்டு, ஒரு தீம் மியூசிக் பார்த்துருப்பீங்க, ஸ்டாம் அப்படின்றது 5 பாட்டு. மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ரமன் சாரும் நானும் பேசிக்கிட்டது என்னென்னா, இந்த மியூசிக்கில் மக்களுக்கு மேக்ஸிமம் சந்தோஷம் கொடுக்கலாம், எல்லா பாட்டுமே எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஐடியா அதில். ஸோ அதுதான் பேசிக் நாட்டும். ரோமான் சார் வந்து அந்த சந்தோஷத்தை வாரி வழங்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் த ஃபேன்ஸ் வில் பி ஹாப்பி அஸ் வெல் அப்படின்றது தான் நம்புகிறேன். அதில் 5 பாட்டுமே செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு த்ரெட்டில் தான் ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்கோம். பிரபு சார் இருக்கார், அதனால் டான்ஸ் கொரியோகிராஃபிக்கு ஃபுல் ரெஸ்பெக்டோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கோம். டான்ஸுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு பண்ணி 5 பாட்டுக்குமே ப்ராப்பர் டான்ஸ், ப்ராப்பர் ஒர்க் போயிருக்கு. ஸோ we thought each song we will introduce to the fans through specific posters. அதுதான் இன்னையோட லான்ச் அப்படின்றது சார். ஒன்று லான்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் சாங்கோட பேர் ஏத்து அப்படின்றது சாங் நம்பர் 1. கண்டிப்பாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது செலிப்ரேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் டேக்லைன். ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக தியேட்டரில் இருக்கும் அப்படின்றது தான் நம்புகிறோம். பிரபு சார் வெறித்தனமாக ஆடியிருக்கார் இந்த பாட்டில். அண்ட் யோகி பாபு சார், அஜு வர்கீஸ் சார், சதீஷ் எல்லாருமே இந்த பாட்டில் இருக்காங்க அப்படின்றது தான். சேகர் மாஸ்டர்ன்றது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. லிரிக் வந்து விவேக் பண்ணியிருக்காரு. அதுதான் சாங் நம்பர் 1 ஏத்து அப்படின்றது. ஓகே, ஏத்து சாங் நம்பர் 1. சாங் நம்பர் 2. சாங் நம்பர் 2 மெக்கரினா. அகெயின் மெக்கரினான்றது எங்களுக்கு வந்து இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணது மாபலிபுரமில் சார். மாபலிபுரம் ஆஸ் யூ நோ டைம்லெஸ் மார்வல் ஃப்ரம் தமிழ்நாடு. ஏஆர் ரோமான் டைம்லெஸ் மார்வல் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அந்த 2 ஃபியூஷன் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மெக்கரினா அப்படின்றது. சார் வந்து இதில் ஒரு 3 ஃபியூஷன் பண்ணியிருக்கார். 3 மியூசிக்கல் ஜான்ரோட ஃபியூஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றது நம்புகிறோம். அண்ட் அந்த ஃபியூஷனில் பிரபு சார் வந்து சின்ன பசங்களோட ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நம்புகிறோம். ஸோ தட் இஸ் மெக்கரினா 2. லிரிக் வந்து அறிவு பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபி வந்து பியூஷன் ஷாஜியான்னு சொல்லிட்டு பாலிவுட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஓ, இது வந்து செலிப்ரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு போட்டிருக்கீங்க. செலிப்ரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், கரெக்ட் சார், கரெக்ட். அது அந்த பாட்டோட சிச்சுவேஷன் ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் அதில். கிரேட். ஸோ 3வது பாட்டு சாங் நம்பர் 3. சாங் நம்பர் 3 மைலே அப்படின்றது. மைலேன்றது சார் ஏஆர் ரஹ்மான் சார் வச்ச பாட்டு தான் அதில். அண்ட் அது செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தான் டேக்லைன். உழைக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதில். பிரபு சார் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாட்டு, ஃபஸ்ட் 2 பாட்டுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் 15 days ரிஹர்சல் பண்ணார் பிரபு சார். ஏத்துக்கும் சரி, அந்த 2 பாட்டுக்கு ஏத்துக்கும் சரி, மெக்கரினாக்கும் சரி 15 days ரிஹர்சல் பண்ணுறாரு. இந்த பாட்டுக்கு ஆக்சுவலாக 1 மாதம் ரிஹர்ஸ் பண்ணுறாரு. ஸோ இல்லை, அவரே 1 மாதம் ரிஹர்சல் பண்ணுவார்னா அப்போ நீங்கள் டான்ஸ் ஆட வைக்கிறவங்களெல்லாம் அப்போ எப்படி இல்லை? ஸோ கொரியோகிராஃபி பை சேகர் மாஸ்டர், லிரிக்ஸ் பை விஷ்ணு எடவன். இந்த பாட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஎஃப்எக்ஸ் வேர்ல்டு பில்ட் பண்ணியிருக்கோம் சார். விஎஃப்எக்ஸ்னால் சங்கர் சார் ரேஞ்சுக்கு பண்ணல, எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கோம், நல்லா வரும்னு நம்புகிறோம். அது ஸோ தட் இஸ் மைலே. அண்ட் அதோட டேக்லைன் வந்து ஃபார் மை பீப்புள் அப்படின்றது தான் ஐடியாஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், த 4th சாங். 4th சாங் டிங்கா. டிங்கா வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லவ். ஒரு லவ்வில் இருக்கிறவங்களும் சரி, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் சரி ஒரு செலிப்ரேஷனாக இந்த பாட்டு இருக்கும். அகெயின் லிரிக்ஸ் விக்னேஷ் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அண்ட் கொரியோகிராஃபி பை சேகர் மாஸ்டர் அகெயின். லாஸ்ட் ஒன் ஜிகர் அப்படின்றது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான் அதில். இதே தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் போயிட்டுருக்கு. ஒரு பேபி டாங்கி அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்குது. அந்த பேபி டாங்கியை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த பாட்டோட ஒரு ஜிஸ்ட். அண்ட் அகெயின் ஒரு சின்ன ஒரு விஎஃப்எக்ஸ் வேர்ல்டு இந்த பாட்டுக்கும் பண்ணியிருக்கோம். அகெயின் ஆஸ் ஐ செட், நம்மளோட பட்ஜெட்டுக்கு நல்ல விதமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நம்புகிறோம். அண்ட் லிரிக்ஸ் வந்து சத்யன் பண்ணியிருக்காரு, கொரியோ பை பியூஷன் ஷாஜியா.
ஓகே, 5 பாடல்கள், 5க்கும் ஒவ்வொரு தீமு, 5 ஒவ்வொரு விஷயத்தை பேசுது. எஸ் சார். இதோடைய லிரிக் ரைட்டர் யார், கொரியோகிராஃபர் யார், எல்லாமே சொல்லிட்டீங்க. பாடுனது யாருன்னு சொல்லவே இல்லை. 5 பாட்டையுமே யார் யார் பாடியிருக்காங்க? பாடினது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்தே வந்துடலாம் சார். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்துடலாம். ஏத்து இது பாடினது ஏஆர் ரஹ்மான். வாவ், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடிய பாடல். பாட்டே அவர் பாடினார். 2வது பாடல் மேக்கரினா, இதுவும் பாடினது ஏஆர் ரஹ்மான். ஒரு படத்தில் 2 பாட்டெல்லாம் பாட மாட்டாரே. அடுத்த பாடல் 3வது யார் பாடியது? மயிலே, இது வேற லெவலில் பாடினது ஏஆர் ரஹ்மான். 3 பாட்டுங்க ஏஆர் ரஹ்மான். 4வது பாட்டு செலிப்ரேஷன் ஆஃப் லவ். டிங்கா லவ்வுக்காக ஸ்பெஷலாக பாடினது ஏஆர் ரஹ்மான். மியூசிக் டைரக்டர் தான் ஏஆர் ரஹ்மான் சொன்னீங்க. எல்லா பாட்டுமே கிட்டத்தட்ட அவர் தான் பாடி பண்ண. மிச்சம் இருக்கிறதே ஒரு பாட்டு தான். த லாஸ்ட் ஒன் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபா? ஜிகர். இதை பாடினது அல்லா ராக்கா ரஹ்மான். எப்படி இவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக இருக்கும். சில படங்களில் 2 பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரேர். சின்ன ஒரு கதை இருக்குது அதில். ஸோ அது சின்னதாக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பாட்டு பண்ணோம் சார். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணோம் சார். எப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்சில் ஒரு மியூசிக்கோடு போட்டு அனுப்புவாங்க. அதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ சார் ஒரு பாட்டு கொடுத்தாரு. எனக்கு அது கேட்டோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அப்படின்றது அந்த பாட்டு கொடுத்தது. ஸ்க்ராட்ச் சார் தான் பாடியிருக்காரு அதில். ஸோ அப்போ நான் நம்பின ஃபேன்ஸுக்குமே அது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால் சார் இது போகலாம் அப்படின்னோடனே கம்போஸ் பண்ணார். வேறு ஒரு சிங்கர் பண்ணாங்க அதில். பண்ணோம், அவர் கொடுத்தாரு. செம்மையாக இருந்தது, பாட்டு செம்மையாக இருந்தது. மியூசிக், லிரிக்கு, சிங்கிங் எல்லாமே நல்லா இருந்தது அதில். பட் எனக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது ஏதோ மிஸ்ஸிங்காக இருந்தது அதில். இப்போ நான் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது, அந்த ஹாப்பினஸ் ஒண்டி ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு. இப்போ சார் ரொம்ப காமா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏன்னா அது பாடினது இந்தியாவோட ஒரு டாப் சிங்கர், அந்த வாய்ஸை விட்டு நீங்கள் வந்து என் வாய்ஸை இது பாடணுன்னு நான் கேட்டேன். சார் ஏதோ மிஸ் ஆகுது, நீங்கள் பாட முடியுமா அப்படின்னு. நீங்கள் அதை கேட்குறதே ரொம்ப தப்பு, 3 வாட்டி இந்த பாட்டை திருப்பி கேளுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி, ரஹ்மான் சாரே சொல்லிட்டாரு. 3 பாட்டி நானும் திருப்பி போய் கேட்டேன். பிரபு சாரோட ஷூட்டும் பண்ணிட்டேன், ஷூட்டும் முடிஞ்சுது. ஸ்டில் நான் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த சாரோட அந்த ஸ்க்ராட்ச் அப்படின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்குது. அது மிஸ். ஐ ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் த சிங்கர். எனக்கு அது வந்து ஒரு ஃபேனாக இப்போ இந்த படம் நம்ம சொன்னது ஹாப்பினஸை கொடுக்க முடியுமா, மக்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்க முடியுமான்ற தேடல் தான். அப்போது ரஹ்மான் சாரோட ஃபேன்ஸுக்கு ஹாப்பினஸை கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ ரஹ்மான் சாரோட நான் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 4 months 5 months சார்கிட்ட எப்போவுமே கேட்பேன், சார் இது ஒர்க்காக அது எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த பாட்டு ஒன்றும் இல்லை சார், 5 பாட்டுமே நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்டேன் சார்கிட்ட போய். சார் அப்போ சொன்னார், கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் அதை விட்டுருங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கன்சாலேஷன் ப்ரைஸ் மாதிரி கொடுத்தாரு எனக்கு. நானும் சரி ஓகே அப்படின்னு விட்டேன். பட் ஐ கெப்ட் ஆஸ்கிங் him ஒரு 4 months கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அண்ட் தென் ஐ சேட், சார் இல்லை சார், இந்த படமே என்னென்னா ஒரு ஹாப்பினஸை தேடி போகிறோம், உங்கள் ஃபேன்ஸுக்கு வந்து ஐம் நாட் சேயிங் எனிதிங் அகேன்ஸ்ட் சிங்கர்ஸாலையும் பல லெவலில் ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். ஆனால் ரஹ்மான் சார் அப்படின்றது சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ், சிம்பிள் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அந்த சிம்பிள் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பாடும்போது அந்த சந்தோஷன்றது 3 மடங்கு ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னது தான் இந்த 5 பாட்டும் ரஹ்மான் சார் பாடினது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அந்த உங்கள் கைண்ட்னஸுக்கு எங்களோட ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் போஸ்டர் சாருக்காக, இஃப் வீ கேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் only for his fans, A.R. Rahman sings all 5 songs of an album, ஏத்து, மேக்கரினா, மயிலே, டிங்கா, ஜிகர். தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் இது நடந்ததில்லை, இதுக்கப்புறம் இது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அவங்க 2 பேரும் மேடைக்கு சார் ப்ளீஸ். ரஹ்மான் சார், பிரபு சார், என் ஃப்ரெண்டு பிரவீன் அப்படின்றவர், அவர் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவரையும் நான் ப்ளீஸ்.
ரஹ்மான் சார்ட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். 27 வருஷத்துக்கு அப்புறம் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் மியூசிக்கு அவருடைய கால்கள் ஆடும்போது அதில் இன்னமும் அந்த மின்சார கனவுலாம் கண்ணில் எனக்கு அந்த மியூசிக் பீட்டுக்கு ஆடிட்டே இருப்பார். அப்போ பார்த்த பிரபுதேவாக்கும் இப்போ பார்க்குற பிரபுதேவாக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? கொஞ்சம் நரைச்ச முடியும் தான். கொஞ்சம் நரைச்ச முடி இருக்கு, கொஞ்சம் நரைச்ச முடி இருக்கு, அவ்வளோதான். அதே ஸ்பிரிட் இன்னும் ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட் அவர் ஆடும்போது பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தி டெடிக்கேஷன். சில பேர் சொல்லுவாங்க போதையா விட்டுரு, அது மாதிரி இல்லை அவர். நான் சொன்னேன் ஒரு மாதம் யாராவது டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுவாங்களா, ஒரு பெரிய மாஸ்டரு. சச் அன் இன்ஸ்பைரிங் திங் சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம பிகைன்வுட்ஸ்க்காக நான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன் உங்களை. அப்போ கூட நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ராட்ச் கேட்டுட்டு என்னையே பாட சொல்லுவாங்க, நான் எதாவது சொல்லி நழுவிடுவேன், அப்புறம் வேறு ஒரு சிங்கரை வச்சு பாட சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு. அப்படி ஒருத்தர்கிட்ட எப்படி 5 பாட்டை ஒரு கன்வின்ஸ் பண்ணி வாங்கினார்? இல்லை இவருக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லைல்ல, ஒரு படத்தில் 5 பாட்டெல்லாம் பண்ணதே இல்லை. அனிருத் பார்த்துட்டே இருக்காரு, என்னை காப்பாற்றிட்டியான்ற. என்ன என்னை காப்பாற்றிட்டியான்றார். இல்லை இல்லை, நம்ம பாடும்போது என்னன்னா பீப்புள் திங்க் தட் இவரே ஏன் பாடுறார் அந்த பாட்டு இந்த மாதிரி. ஒரு மாதிரி ஆஸ் அ ப்ரொடியூசர், மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் கம்போசர், எனக்கு கடமை இருக்குது இந்த பாட்டை யார் பாடினா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லி பார்த்து அந்த 10 ரீசனையும் அவர் இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பாடுங்க, அதுதான். ஒவ்வொரு பாட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டார். சரி ஓகே, இந்த ஒரு படத்தில் எடுத்துக்கிறார், லைக் என்ன யார் வேணா இன்னொன்று சொல்லிட்டோம், பரவாயில்ல. இல்லை சார், அது அப்படி இல்லை. இப்போது நீங்கள் வந்து பிரபு சார் அண்ட் ரஹ்மான் சாருக்காக பண்ணுற படம் இது. இப்போ பிரபு சார் அந்த படத்தில் டான்ஸ் ஆடாமல் வேறு யாராவது டான்ஸ் ஆடினா அக்செப்ட் ஆகுமா? இப்போ ரஹ்மான் சாருக்காக பண்ணுற படம் அது. இட் இஸ் அ மூவி தட் வி ஹவ் மேட் ஃபார் ரஹ்மான் சார் அண்ட் பிரபு சார். இப்போ ரஹ்மான் சாரோட வாய்ஸ் தானே அதில் இருக்கணும், வேறு வாய்ஸை அது விஷுவலைஸே பண்ண முடியாது சார். இட் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் எனி ஒன். அது இந்த படத்தோட கான்டெக்ஸ்ட் அவ்வளோ கிளியராக இருக்காது. அவ்வளோ பேஷனோட வந்து பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால தான் அந்த அவரோட மேலே அந்த மூஞ்சில் இருக்க அன்பை பார்த்து தான் அந்த படம் பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. கதை கூட கேட்கல. இந்த அன்பு, இந்த இங்கே 2 பேரும் ஒன்றா வந்து அதே மாதிரி எனர்ஜியோட பண்ண போகிறேன் நான் சொன்னேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மாஸ்டர், ஸோ ஹவு மச், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? உங்களுக்கு உங்கள் கால்களுக்கான ஃபுல் எனர்ஜியும் அந்த மியூசிக் கொடுத்துருக்குமே. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இந்த மியூசிக்கு சார் கொடுத்த மியூசிக்கு எனக்கு எனர்ஜி கொடுத்துருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். கிரேட். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. ஒரு போஸ்டர்ஸு, அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான பாட்டு, 5 பாட்டுமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடியிருக்கார்கள் அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் காம்போவில் ஒரு படம். வாழ்த்துக்கள் டீமுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் லாட். நீங்கள் 2 பேரும் அப்படி ரசிகர்களை நோக்கி போயிட்டு ஒரு ஹலோ சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. போகலாமா? Thank you, sir. Thank you, Master. Thank you, sir. Thank you, all of you. Thank you for coming. Thank you to all Behind Woods viewers. உங்களால தான் நாங்கள். So thank you so much for everything. Thank you, sir. Good luck. This is Behind Woods Gold Medal for the greatest ever cult movie makers, the signature edition of Honor and Respect.
டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சப்போர்ட்டட் பை ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Academic partner Cinema Factory Academy, a new era in film education. Kalyanam Catering partner நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங், உணவே மருந்து. Hygiene partner Miracle Hygiene Care Products, a rash free routine. Sayes Restaurant partner அடையார் ஆனந்தபவன் Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காஸ்மெட்டிக் பார்ட்னர் Glow by NJK, Get Set Glow. Photography partner Jai Hind Photography, frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton வேட்டிகள் மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic partner Cinema Factory Academy. Kalyanam Catering partner நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங்.